Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம different and delicious ஆன hot and spicy chicken drumstick gravy restaurant style ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. Chicken leg piece மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிக்கன் பீசஸை கட் பண்ணுறதுனால மசாலா நல்லா உள்ளே இறங்கி சிக்கன் ஜூஸியாக இருக்கும். அடுத்து ட்ரை ரோஸ் பவுடர் செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்கலாம். கசகசா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். இந்த சூட்லேயே 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ண மசாலாவில் சிக்கனை நல்லா கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நல்லா கோட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பியூரி பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் வெளி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நார்மல் சிக்கன் பீசஸில் கூட செய்யலாம், சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கில் தான் செய்யணும்னு இல்லை. இந்த சிக்கன் கிரேவிக்கு வெங்காயமே யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக தக்காளியோட ஃப்ளேவர் தான், அது சிக்கனில் நல்லா இறங்கி ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக சிக்கனை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் சிக்கன் குக்கார அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி 2 விசில் விட்டு சிக்கனை குக் பண்ணிக்கலாம். அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சிக்கன் பீசஸை ஒன்றா பேனில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வேக வச்ச சிக்கன் கிரேவியை கொஞ்சமாக சிக்கனில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி குக் ஆனதுனால நம்ம அதிக நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அதோட அவுட்டர் லேயர் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். சிக்கனோட 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால சிக்கன் ஜூஸியாகவும் அதே சமயத்தில் அவுட்டர் லேயர் கிறிஸ்பாகவும் இருக்கும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண சிக்கன் கிரேவியை உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னா தண்ணியை ட்ரை பண்ணிக்கோங்க, தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை எடுத்துக்கலாம். அதில் நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கிரேவி நான், சப்பாத்தி, ஜீராபாத், புலாவ் எல்லாத்துக்கும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.